வெண்டைக்காய் பொரியலை இப்படி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான இந்த வெண்டைக்காய் பொரியலை நம்ம சாதத்தோட போட்டு நல்லா பிசைஞ்சு ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நறுக்கின வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அந்த கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2, 3 பல்லாரி வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இது கூட ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணி இந்த மாதிரி கையில் கொஞ்சம் அப்படி தெளித்து விடுங்க. தெளித்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படி மூடி வச்சுடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, ஒரே ஒரு வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிட்டு அரைச்ச பொடியை வெண்டைக்காயில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.